இடி ரெய்ட் அதிகாரிகளுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்த நம்ம தமிழகத்தின் முதலமைச்சரான விஜய் அவர்கள். ஸோ இதன் காரணமாக உடனடியாக தமிழ்நாட்டை விட்டே முன்னாள் முதலமைச்சரான ஸ்டாலின், அதே போல் அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டை விட்டே எல்லாரும் இப்போ தப்பிச்சு போய் பெங்களூரில் இப்போ தஞ்சம் புகுந்திருக்காங்க. ஸோ அப்படி முதல்வர் விஜய் அவர் இப்போ என்ன அதிரடியான நடவடிக்கை எடுத்தார்? எதுக்காக ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே அவசரமாக தமிழ்நாட்டை விட்டு இப்போ பெங்களூரில் போய் அவங்க தஞ்சம் புகுந்திருக்காங்க? இனி அவங்க தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை தற்போது முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியான நடவடிக்கை இடி ரெய்ட் அதிகாரிகள் அவங்களுக்கு ஆதரவான விஷயங்களை முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு வராரு. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக இடி ரெய்ட் அதிகாரிகள் என்ன கேட்டாங்க, முதல்வர் விஜய் அவர்கள் எதுக்காக அவர் சம்மதம் தெரிவித்தார், எதுக்காக அவசரமாக இப்போ பெங்களூருக்கு ஸ்டாலின் குடும்பத்தார்கள் அவங்க எல்லாருமே தப்பி போயிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி எல்லாமே என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது ஸ்டாலின் குடும்பத்தார்கள், அதே போல் ஸ்டாலின் இவங்க எல்லாருமே தற்போது பெங்களூருக்கு போயிருக்காங்க. அங்கே ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற புகைப்படம் கூட பார்த்தீங்கன்னா நேற்று இன்னைக்கு நம்ம தமிழக சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வைரல் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஏதோ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதுக்காக சுற்றுலாக்காக பெங்களூருக்கு போயிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு தான் தமிழக சாமானிய மக்கள் எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் இப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப பெரிய காரணம் எல்லாமே என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. அதாவது இடி ரெய்ட் அதிகாரிகள் இதுக்கு முன்னாடி மின்சாரத்துறையில் நடந்த ஊழல், ஸோ அந்த ஊழலுக்கு கீழே நம்ம தமிழகத்தில் அதிரடி நடவடிக்கை எடுக்கணும், விசாரணை பண்ணணும், ஒரு சில பேரை கைது பண்ணணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி தமிழக அரசு ஸ்டாலின் அவர் ஆட்சியில் இருந்தப்ப அதற்கான உரிமையை, அதுக்கான அனுமதியை கோரியிருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஸ்டாலின் அரசு தரவே இல்லை. அதுக்கப்புறமா இப்போ ஆட்சி மாறினதுக்கப்புறமா ஒரு சில திமுகவை சேர்ந்தவங்க அவங்க எல்லார் மேலேயுமே, முக்கியமாக செந்தில் பாலாஜி, ராதாகிருஷ்ணன், KN நேரு, இப்படி இவங்க எல்லார் மேலேயுமே இடி ரெய்ட் அதிகாரிகள் நாங்கள் விசாரணை பண்ணணும், தமிழ்நாட்டுக்கு உள்ள நாங்கள் வந்தால் தான் விசாரணை பண்ண முடியும், அதனால் FIR பதிவு பண்ணுங்க அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் பதவி எடுத்துக்கிட்ட அடுத்த 5-6 நாட்கள்லேயே இன்னொரு கடிதம் ஒன்று இடி ரெய்ட் அதிகாரிகள் முதல்வர் விஜய் அவருக்கு எழுதியிருந்தாங்க. ஸோ இது நடந்து கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஆயிடுச்சு. இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு நிறைய பேர் முதல்வர் விஜய் அவரையே விமர்சனம் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி சைலண்டாக இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இடி ரெய்ட் அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ணக்கூடிய அந்த நபர்கள் பெரிய ஆட்களாக இருக்கணும், பெரிய முக்கியமான நபர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைதி காத்த முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ கடைசியாக இடி ரெய்ட் அதிகாரிகள் ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கில் தமிழக அரசு கிட்ட அவங்க அனுமதி கோர்றாங்க, வழக்கு பதிவு பண்ண சொல்லி. ஸோ அது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு திமுக ஆட்சியில் மின்சாரத்துறையில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் டிரான்ஸ்ஃபார்ம் ஊழல், இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம், நிறையா இடத்துல மின்சாரத்தில் இலவசமாக தரோம் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு திமுகவை சேர்ந்த நபர்கள் கொள்ளையடிக்கல. திமுக ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தார்கள் சம்பந்தப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு மெகா ஊழலை மின்சாரத்துறையில் ஸ்டாலின், அதே போல் உதயநிதி, துர்கா ஸ்டாலின் அவங்களும் கூட இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகுது. இப்படி இவங்க எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்க மின்சார ஊழல் நடந்திருக்கிறத இடி ரெய்ட் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே நடவடிக்கை எடுக்கணும், அவங்க எல்லாரையுமே கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணணும். இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்டு தமிழக அரசு FIR பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு கடிதம் இதுக்கு முன்னாடி தரப்பட்டிருந்தது. ஸோ அந்த கடிதத்துக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடி நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற கிரீன் சிக்னலை காவல்துறை அவங்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்துட்டாரு. ஸோ இதனால் அடுத்த கட்டமாக எப்போ வேணாலும் FIR பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அபாயகரமான சூழ்நிலையில் தான் இப்போ ஸ்டாலின் மட்டும் கிடையாது, அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எப்படியோ நேற்றே இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு லீக் ஆகியிருக்கு போல இருக்குது. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோம்னா நமக்கு சேஃப் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு அவசரமாக பெங்களூருக்கு தப்பிச்சு போயிட்டாங்க ஸ்டாலின். அதே போல் ஸ்டாலின் குடும்பத்தார்கள் எல்லாருமே பெங்களூருக்கு போய் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் கோயிலாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் இங்கே தமிழ்நாட்டில் கடவுளே இல்லை, சாமியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஸ்டாலின். அதே போல் குடும்பத்தார்கள் எல்லாருமே அங்கே பெங்களூருக்கு போய் எல்லா கோயில்கள்லையுமே விழுந்து புரண்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே தமிழக மக்கள் எல்லாருமே பார்க்குறதுக்கு பெங்களூருக்கு சுற்றுலாவுக்கு போயிருக்க மாதிரி போயிருக்காங்க ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தார்கள். அப்படின்னு பார்த்தா பெங்களூருக்கு சுற்றுலாவுக்கு போகலை, தமிழ்நாட்டில் இருந்தால் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நம்மளை கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டை விட்டு தப்பிச்சு பெங்களூருக்கு பக்கத்துலேயே போயிருக்காங்க ஸ்டாலின், அதே போல் அவங்க குடும்பம்.
அதே போல் இந்த பக்கம் முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்காரு இந்த வழக்கில். அவருமே கூட பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இடி ரைட் அதிகாரிகள் என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே செய்து தர தயாராக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் இந்த மாதம் 15ஆம் தேதியில் இருந்து 30ஆம் தேதிக்கு உள்ள நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் கைது நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு. ஸோ இதை மட்டும் முதல்வர் விஜய் அவர்கள் கரெக்டாக அவர் செஞ்சு முடிச்சாரு அப்படின்னா தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக அப்படின்னு அவர் சொன்னது உண்மைதான். அதனால தான் தூய சக்தியான தமிழக வெற்றி கழகம் தீய சக்தியை அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு நிச்சயமாக தமிழக மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக இதில் அவருமே தீவிரமாக இருக்கார். இடி ரைட் அதிகாரிகள் அவங்க கையில் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு எங்களை உள்ளே விடுங்க, நாங்கள் எல்லாரையுமே கைது பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்னு அவங்களுமே பரபரப்பாக இருக்காங்க. ஸோ அதனால் இதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக பெங்களூருக்கு தப்பிச்சு போய் இப்போ பாஜகவுடன் இணக்கமான நட்புறவை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க திமுக. இந்த பிரச்சனை எல்லாத்துலேயுமே இருந்து தப்பிக்கிறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இடி ரைட் அதிகாரிகளுக்கு இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. அடுத்த கட்டமாக அவங்க அதிரடியாக இந்த நடவடிக்கை எல்லாத்தையுமே எடுத்து திமுக அவங்களுடைய குடும்பத்தையே டைரெக்டாக கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே அடுத்தடுத்த நாட்களில் நடக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.